முட்டா பையனுங்க சில பேர் பேசுறாங்க, காமராஜர் அணையை கட்டினா காமராஜர் தான் அணையை கட்டினான்னு. கருணாநிதி கட்டின அணையை தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமாக அணையை கட்டிய ஒரே ஒரு தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். அதுல மொத்தம் 42 அணைகளை கட்டியதாக அவர் வந்து பேசியிருந்தார். ஏதாவது ஒரு அணை சொன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு அணை நான் அதை கொஞ்சம் எங்களுக்கு அதிர்ச்சி ஆன உடனே என்னடா ரொம்ப காலம் நான் கூட பொய்ய சொல்லிட்டு இருந்தோம்னு கூகுளில் உட்காந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்றோம். அரசுடைய வெப்சைட்ல எல்லாத்தையும் பார்க்குறோம். மொத்தமே திமுக இதுவரைக்கும் 67 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கட்டினது 28 அணைகள் தான், சின்ன சின்ன அணைகள் எல்லாமே. அதிமுக கட்டினது 36 அணைகள். இதுலயே வந்து தவறு. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. ஆனா முட்டா பசங்க சில பேர் வந்து காமராஜர் தான் கட்டினாரு, அதை விட அதிகம் கட்டியவர் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவருக்கு என்ன கருணாநிதி மீது வன்மம் என்று எனக்கு தெரியல. நீங்க சொல்ற நம்பருக்கு வன்மம்ன்றீங்களா? நிச்சயமா இது ஒரு விதமான வஞ்ச புகழ்ச்சி. இப்படி பேசி 4 பேர் வாயில திட்ட வைக்கிறது. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், காமராஜர் கட்டினார், சாத்தனூர் அணையை கட்டினார், இன்னமும் இருக்கு. கிருஷ்ணகிரி அணையை கட்டினார், இன்னமும் இருக்கு. பவானி அணையை கட்டினார், இன்னமும் இருக்கு. குந்தா அணையை கட்டினார், இன்னமும் இருக்கு. பரம்பிக்குரம் ஆழியாறு அற்புதமான அதிசயமான அணைகளை கட்டினார், அது இருக்கு. வைகை கட்டினார், இன்னும் இருக்கு. இது மாதிரி மணிமுத்தாறு கட்டினார், இது இருக்கு. இந்த மாதிரி நாகர்கோயில 2-3 அணைகள்லாம் இருக்கு. அந்த அணைகள்லாம் இன்னும் இருக்குல்ல. அவருக்கு இல்ல அவர் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொன்னு சொல்ல வர்றேன். நீங்க அதுக்குள்ள பேர போறீங்க. முக்கியமான விஷயம் அதுல சாத்தனூர் ஒண்ணு சொன்னா, அந்த அணை எவ்வளவு கட்டப்பட்டுச்சுன்னா அது நண்பருக்கு தெரியுமா? காமராஜர் காலத்துல வெறும் 4 கோடி ரூபாய்க்கு தான் எஸ்டிமேட் போட்டு கட்டினாங்க. அதுலயும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்துச்சு. அதுலதான் அந்த பார்க் கட்டினது. இப்ப சமீபத்துல உங்க ஊர் பக்கங்கிறதா சொல்றேன், தென்பண்ணை ஆற்றலாம் கட்டினாங்க. அதுல உங்க ஊர் பக்கத்துல இப்ப ஒரு வெள்ளம் வருது இல்ல, எத்தனை கிராமங்கள் பாதிச்சது மொத்தமே. அப்ப ஒரு பத்திரிகையில அந்த வெள்ளம் வருகிற போது 16 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் திறந்து 3 மாசம் கூட ஆகல, அது கரைஞ்சு போச்சுன்னு வந்துச்சு. இதுதான் காமராஜருக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம். 4 கோடி ரூபாய் தாண்டாத அணையை கட்டினது, தண்ணி அதிகமா வந்துருச்சு, அதனால அடிச்சுட்டு. அதைத்தாங்க நான் சொல்ல வர்றேன். நீங்க அவர் மாதிரியே வஞ்ச பூச்சி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். 4 கோடி ரூபாய்க்கு கட்டின அந்த அணை முழு கொள்ளளவை எட்டியதுக்கு பின்னாலும் அப்படியே நின்னுச்சு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம திறந்து விட்டாங்க கொஞ்சம். அதுலதான் இந்த பாலம் கரைஞ்சு போச்சு. 65 ஆண்டுகளுக்கு முன்னாலே காமராஜர் கட்டிய அணை இன்னும் முழு கொள்ளளவு தண்ணீர் நினைக்கிற போது கூட அப்படியே நிக்குது. எங்கேயும் நீங்க கட்டினது பாலம் எல்லாமே